முன்னொரு காலத்தில் தேவனை அறியாமல் நம்ம பாவம் செய்திருந்த காலத்தில் நம்மளை தேடி வந்து நம்மளை மீட்டு கொண்டு நம்மளை ரட்சித்தவர் தான் நம்மளுடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்படி நம்ம ரட்சிக்கப்பட்டதன் விளைவு என்ன அப்படின்னு பார்த்தா, பாவியாக இருந்த நம்ம பரிசுத்தமாகி தேவனுடைய பிள்ளையா நீதிமானா மாற்றப்பட்டிருக்கிறோம். இப்படி மாற்றப்பட்ட நீதிமானா இருக்கிற நம்மளுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் அப்படின்னு நம்மளுடைய வேதம் சொல்லுகிறது இல்லை. இந்த ஆசீர்வாதத்தை பற்றி தான் ஒரு சில காரியங்கள் நம்ம இப்போ தியானிச்சு பார்க்க போகிறோம். இப்படி தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் வர்றதுனால என்னென்ன மாற்றங்கள் உண்டாகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நேற்று வரையே நம்ம நண்பனாக இருப்பான், நமக்காக உயிரையே கூட கொடுப்பான். அந்த மாதிரி நண்பன் திடீர்னு நம்ம உயிரை எடுக்கணும் அப்படின்னு நினைப்பான். நம்மளுக்கு உதவி செஞ்சவங்க எல்லாருமே நம்ம பகைப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் நம்ம உறவுகளே நம்மளை பகைப்பாங்க, நம்மளை ஏமாற்ற நினைப்பாங்க, நம்மளை எப்படியாவது முடக்கி போட்டுறணும் அப்படிங்கிறத அவங்க ஒரு குறிக்கோளாக வச்சு செயல்படுவாங்க. இது எல்லாமே அவங்களே சுயமாக செய்கிறது கிடையாது. இவங்களுக்கு பின்னாடி சத்ரு வந்து அவங்கள யூஸ் பண்ணுவான். நம்முடைய வேதம் சொல்லுதில்ல, உன் வீட்டார்களே உன் சத்ருக்கள் அப்படின்னு. அந்த நிலைமைக்கு பிசாசு தான் கொண்டு வந்து நிறுத்துவான். ஏன் அப்படின்னு பார்த்தா, தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்று அனுபவிக்க கூடாது அப்படின்னு பிசாசு செயல்படுவான். அதுக்கு இவங்களை கருவியாக உபயோகப்படுத்துவான். இந்த மாதிரியான காரியத்தை நம்ம வேதத்துல இருந்து பார்க்க போகிறோம். நம்மளுக்கு தெரிஞ்சது தான் யாக்கோபு சம்பவம். யாக்கோபு தன் தகப்பன்கிட்ட ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை ஏமாற்றி வாங்கி கொண்டது நிமித்தமாக தன்னுடைய சொந்த தேசத்திலிருந்து தன்னுடைய தாய்மாமா தேசத்துக்கு அம்மாவால் அனுப்பிவிடப்படுறான். இது எல்லாமே தெரியும். அங்கே போய் தாய்மாமாவுடைய கால்நடைகளை அவன் பராமரித்து மேய்த்து வருகிறான். அங்கே தேவனுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு பெரிதளவில் கிடைக்கிது. இது அவன் தாய்மாமாவே ஒத்துக்கிறான். நீ வர்றதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சமாக இருந்துச்சு, நீ வந்ததுக்கப்புறம் எனக்கு நிறையா இருக்குது அப்படின்னு அவன் உண்மையிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவன் மெச்சுக்கொண்டு தான் பேசுகிறான். ஆனால் அவன் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தேவ ஆசீர்வாதம் பெற்ற இந்த யாக்கோபை வஞ்சிக்கிறான், ஏமாத்துறான். இன்னும் சொல்லப்போனால் அதில் ஒரு பொறாமை இருக்குன்னு கூட சொல்லலாம். என்ன காரியம் அப்படின்னு பார்த்தா, யாக்கோபு தன் தாய்மாமாவின் பொண்ணை விரும்பி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கும் போது, அப்போ இந்த பொண்ணுக்காக 7 வருஷம் என்கிட்ட வேலை பாரு அப்படின்னு சொல்கிறான். மனமுவர்ந்து வேலையும் பார்க்குறான். இப்போ திருமண காரியம் ஆயத்தம் ஆகும் பொழுது தாய்மாமா யாக்கோபை ஏமாற்றி வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடுறான். இது யாக்கோபுக்கு தெரிய வரும்போது கேட்கும் பொழுது, அப்போ அந்த பொண்ணுக்காக இன்னும் 7 வருஷம் வேலை பாருன்னு சொல்லும்போது அதையும் வேலை பார்க்குறான். சரி, இப்படியே காலங்கள் போது கொஞ்ச நாள் கழித்து நிறையா விஷயத்தில் தாய்மாமனால் அவன் ஏமாற்றப்படுறான். சரி, இனிமேலும் நம்ம இங்கே இருக்கக்கூடாது, நம்ம தேசத்துக்கு போவோம் அப்படின்ட்டு முடிவெடுத்து தாய்மாமன் போய் பேசும் பொழுது ஆதியாகமம் 31வது அதிகாரம் 41வது வசனம் நான் வாசிக்கிறேன். இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். 20 வருஷம் வேலை பார்த்துருக்கான். அந்த 20 வருஷத்தில் 10 முறை சம்பளத்தை மாற்றியிருக்கான். சம்பளத்தை மாற்றினா அப்படின்னா இன்க்ரிமெண்ட் கொடுக்கல, டிக்ரிமெண்ட் பண்ணியிருக்கான். அவனோட ஆசீர்வாதத்தை முடிஞ்ச வரைக்கும் இவன் தடுக்கணும் அப்படின்னு நினச்சி செயல்பட்டிருக்கான். ஆனால் தேவன் நம்மளை ஆசீர்வதித்தார் அப்படின்னா அதை யாராலையுமே தடுக்க முடியாது. அதனால இவன் பெருக்கம் அடைகிறது, இவன் ஆசீர்வாதம் அடைகிறத லாபானால தடுக்க முடியலை. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் யாக்கோபு தன் தாய்மாமட்ட சொல்லிட்டு அந்த தேசத்துலேருந்து கிளம்பி தான் சொந்த தேசத்துக்கு போகணும் அப்படின்னு முடிவெடுத்து கிளம்பி போயிடணும். ஆனால் அங்கே போனாலும் அவனுக்கு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தா, கொலவெறியோடு அங்கே ஏசா காத்துக்கிட்டு இருக்கிறான். ஏன்? தன்னோட புத்திர சுவிகாரத்தை ஆசீர்வாதத்தை ஏமாற்றி பறித்து கொண்டு போனவன் தான் அந்த யாக்கோபு. அப்போ இவன் அங்கே போனான்னா அங்கே கண்டிப்பாக அவன் கொன்னே விடுவான் அப்படின்ற ஒரு பயம் இவனுக்கு இருக்க தான் செய்யுது. ஏசா ஒன்றும் யோக்கியம் கிடையாது. அப்படி அவனுக்கு ஆசீர்வாதத்தின் மேலே விருப்பம் இருந்துச்சுன்னா அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை கூழுக்காக அவன் அற்பம் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டான். அங்கேயே அந்த ஆசீர்வாதத்தை ஏசா வெறுத்துட்டான். யாக்கோபு அதை சுதந்திரத்து கொண்டான். சரி, இப்போ யாக்கோபு போகிறான். போகும்போது தனக்கு உண்டான காரியங்கள், அதாவது தேவன் தன்னை ஆசீர்வாதத்து நிமித்தமாக இந்த கால்நடைகள், மந்தைகள், இது போன்ற நிறையா காரியங்களை தன்னுடைய அண்ணனுக்கு வெகுமதியாக, அதாவது பரிசாக முன்னாடி அனுப்புகிறான். தன்னோட பணிவிடைக்காரர்கிட்ட கொடுத்து அனுப்புகிறான். இந்த மாதிரி போங்க, அங்கே யார் என்னன்னு கேட்டால் யாக்கோபு வாராரு, உங்களுக்கு கொடுக்க சொன்னார்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி அனுப்புகிறான். இப்படி இவங்க முன்னாடி போகும்போது ஒரு கட்டத்தில் ஏசாவும் யாக்கோபும் முகமுகமாக பார்த்துக்கிற நேரத்தில் ஏசா ஓடி வந்து யாக்கோபை கட்டி அணைக்கிறான். இவன் நினச்சி போனது அவன் என்னை கொண்டு போட்டுருவான் அப்படின்ட்டு. ஆனால் அவன் மாறாக ஓடி வந்து தன் சகோதரனுடைய கழுத்தை கட்டி அணைத்து கொள்கிறான். இது ஒரு விதமான காரியம். அதாவது தேவன் நம்மளை ஆசீர்வதித்தால் நம்மளை பகைக்கிறவர்கள் கூட நம்ம அண்டையில் வந்து சேருவாங்க. ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? நம்மளை ஏமாத்தினவங்க, நம்மளை கொலை பண்ணணும்னு நினச்சவங்க, நம்மளை ஒன்றும் இல்லாமல் போயிடணும் அப்படின்னு விரும்பினவங்க எல்லாருமே ஒரு நேரத்தில் நம் பட்சமாக வருவாங்க. இப்போ யாக்கோபு அந்த வெகுமதிகளை கொடுத்து அனுப்புனான்ல, அதை ஏசா எப்படி அதை பார்த்து சொல்கிறான் அப்படிங்கிறத அதே ஆதியாகமம் 33வது அதிகாரத்தில் நம்ம வாசிப்போம்.
9வது வசனம், அதற்கு ஏசா, என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான். 11வது வசனம், தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. இந்த 2 வசனத்துலேயும் பெரிய வித்தியாசம் இருக்குது. என்னன்னு பார்த்தா, முதல்ல ஏசா சொல்கிறான் எனக்கு போதுமானது இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கடுத்து யாக்கோபு சொல்கிறான் எனக்கு வேண்டியதெல்லாம் இருக்குது அப்படின்னு. ரெண்டுக்கு என்னங்க வித்தியாசம் இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, போதுமானது அப்படின்னா இப்போ நம்மளுக்கு பசிக்கு அப்படிங்கிற நேரத்தில் நம்ம சாப்பிட்டா போதும் அப்படின்னு விரும்புகிறோம்ல, அதுதான் போதுமானது. ஆனால் வேண்டியதெல்லாம் அப்படின்னா, நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம கண் முன்னாடி நிறைய பதார்த்தங்கள் அடுக்கி வச்சுருக்காங்கன்னு இருக்குல்ல, அதுதான் வேண்டியதெல்லாம். நம் தேவன் நம்ம ஆசீர்வதிக்கும் பொழுது நமக்கு வேண்டியதெல்லாம் நமக்கு ஏற்படுத்தி தருகிறார். இதுவும் தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் உண்டாகிற ஒரு காரியமாக இருக்குது. இதே வேதத்தில் நம்ம இன்னொரு சம்பவம் பார்ப்போம். தாவீது கோலியாத் சம்பவம். இஸ்ரவேல் ஜனங்களை கோலியாத் போர்க்களத்திலேருந்து நிந்திக்கிறான். ஒருத்தனுமே இல்லையா அப்படிங்கும்போது தாவீது வந்து சவுல் ராஜாட்ட போய் நான் போய் அவனை மேற்கொள்றேன்னு சொல்லும்போது சவுல் தான் அனுப்பி வைக்கிறான். போ சரி அப்படின்னு அனுப்பி வைக்கிறான். அங்கே தாவீது ஜெயம் பெற்றான். ஜெயம் பெற்ற உடனே தேசத்து மக்கள் அவனை புகழ்றாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 அப்படின்னு சொல்லி தாவீதை புகழ்றாங்க. இந்த இடத்துல தேவனுடைய ஆசீர்வாதத்தினால தான், தேவனுடைய கிருபையினால தான் கோலியாத்தை தாவீது முறியடித்தான். அங்கே சொல்லுவான், விருத்த சேதனம் இல்லாத நீ இன்னைக்கு என்கிட்ட மடிய போற, தேவன் என்னோட இருக்கிறார் அப்படின்ட்டு அந்த உடன்படிக்கையை அவன் மேன்மைப்படுத்துறான். அதன் விளைவாக தான் அவனுக்கு ஜெயம் கிடைக்குது. இப்போ இவன் ஜெயிச்ச உடனே சவுலுக்கு பொறாமை வருது. ஏன் அப்படின்னா, மக்கள் எல்லாருமே தாவீதை பெருமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதான் தேவனுடைய ஆசீர்வாதம் மனுஷனுக்கு வரும் பொழுது, அதாவது நமக்கு வரும் பொழுது நம்ம கூட இருந்தவங்களே நம்மளை பகைப்பாங்க. சவுலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவனை கொலை செய்யணும் அப்படின்னு பார்க்குறான். ஆனால் ஒவ்வொரு கட்டத்துலையும் தேவன் தாவீதை பாதுகாத்து கொண்டே வருகிறார். இன்னொன்று, தாவீது என்ன செஞ்சான் அப்படின்னா, சவுல் கொல்ல போகிறான்னு தெரிஞ்சுமே ஒரு சில சமயங்களில் சவுல் கிட்டக்க இருந்துமே சவுலை கொலை செய்ய நினைக்கல. மாறா அவன் தேவனுடைய மனுஷன், அதனால நம்ம கை போடக்கூடாதுன்னு சொல்லி அவன் தன்னோட வேலையை பார்த்து கொண்டு அவன் பாட்டுக்கு தான் இருக்கிறான். இன்னைக்கு நம்மளும் நம்மளை ஒரு சிலர் பகைக்கிறாங்க, நம்ம மேலே வெறுப்பாக இருக்கிறாங்க, நம்மளை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு தீமை செய்யணும் அப்படிங்கிற இன்டென்ஷனில் தள்ளப்படக்கூடாது. ஏன்னா ஒரு விதத்தில் அதுவே தேவன்கிட்ட இருக்கிற உறவை பாதிப்புக்குள்ளாக கொண்டு போகணும். ஏன்னா நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து தேவன்கிட்ட வந்து வழி விலகி போயிடும். நீங்கள் சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு வேதம் சொல்லியிருக்கிறதுல நீங்கள் வாட்டுக்கு இருந்துட்டு போங்க. நம்மளை பகைக்கிறவங்க, நம்மளை வெறுக்கிறவங்க எல்லாரும் ஒன்று நம்ம பட்சமாக வரும்படியாக தேவன் மாற்றுவார், இல்லாட்டினா அவங்களுக்குரிய காரியங்களை தேவனே முன்னெடுத்து பார்த்துக்குருவார். சங்கீதம் 23வது அதிகாரத்தை சொல்லுது, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணினீர், என் பாத்திரம் நிரம்பி வெளிகிறது அப்படின்னு இருக்குல்ல. இதுதான் நமக்குரியதான காரியம். நம்ம அமைதியாக இருக்கணும், நம்ம எதை குறித்தும் கலங்கக்கூடாது. தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார், என் தலை உயர்த்தப்படும், அபிஷேகிக்கப்படும் அப்படிங்கிற அந்த வார்த்தை மேலே நம்ம விசுவாசிக்கும் போது நம்மளை பகைத்தாங்க பார்த்தீங்களா, நம்மளை விரோதமாக பார்த்தாங்க பார்த்தீங்களா, அவங்க முன்னாடி நம்மளுடைய தலை உயர்வாக இருக்கும். அதை தேவன் நமக்கு செய்வார். அதனால் அவன் என்னை இப்படி நினச்சிட்டானே, எனக்கு இப்படி தீமை செஞ்சுட்டானே அப்படிங்கிறத கவலைப்பட்டு கலங்கி நிற்காதீங்க. தேவன் உங்கள் கூட இருக்கிறார், தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் தலையில் இருக்குது. நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவார். அதனால் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. யாருக்கும் கெடுதல் செய்யணும், அவன் இப்படி செஞ்சுட்டான் அதனால் நம்ம அவனுக்கு செய்யணும் அப்படிங்கிற காரியம் வேண்டாம். தேவன் அவங்கள நம்ம பக்கமாக கொண்டு வந்து கண்டிப்பாக நிறுத்துவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்களோட முடிவு தேவனுடைய கரத்தில் இருக்குது. நம்ம உயர்வாக வாழுவோம், ஆசீர்வாதமாக இருப்போம், அதை அவங்க கண்கள் பார்க்கும். அப்படி கண்கள் பார்க்கும் விதமாக தேவன் நம்மளை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.